ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வைரலாக போயிட்டுருக்க காஃபி ஃபேஸ் பேக்கை வச்சு எப்படி ஃபேஷியல் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு பேக்கெட் காஃபி பவுடர் இருந்தாலே போதும். ஸோ இதில் வந்துட்டு 3 ஸ்டெப்ஸாக பிரித்து ஒரு நல்ல சூப்பர் க்ளோயிங் அண்ட் ஸ்கின் பிரைட்னிங்கோட ஃபேஷியல் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு காஃபி பவுடர் பேக்கெட் எடுத்துக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே இது எப்படி பண்ணலான்னு பார்த்துக்கலாம். வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் 1 வந்து கிளென்சிங் பண்ண போகிறோம். இதுக்கு வந்துட்டு ஹாஃப் ஸ்பூனை விட கம்மியாகவே ஒரு சின்ன ஸ்பூனில் வந்துட்டு காஃபி பவுடர் ஒன்று எடுத்துக்கோங்க. ரா மில்க் எடுத்துக்கோங்க. ஃபேஸ் வாஷ் எனி பிராண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து சும்மா ஃபேஸில் வந்துட்டு அப்படியே போட்டு அப்ளை பண்ணாமல் டாட்டாக வச்சு மெதுவாக சர்க்குலர் மோஷனில் நல்லா ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு மசாஜ் மாதிரி கொடுத்து அப்படியே வந்து நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. ரெகுலர் ஃபேஸ் வாஷ் பண்ணுற மாதிரியே பெருனிக்கோங்க. ஆனால் கொஞ்சம் லைட்டாக மசாஜ் கொடுத்து பண்ணிக்கோங்க. ஸோ இதை பண்ணிவிட்டு நல்லா ஒரு சில்டு வாட்டரில் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சேராதுன்னா நார்மல் வாட்டர்லேயே பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப்பிங் என்ன பண்ண போகிறோம். சாதாரணமாகவே காஃபி பவுடரில் நல்ல ஒரு ஸ்க்ரப்பிங் பண்ணலாங்க. நார்மலாக ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு காஃபி பவுடர் ஒரு நல்ல ஒரு பேக்கெட் தான். இது வந்து நல்ல டேனும் ரிமூவ் பண்ணும், ஸ்க்ரீன் பிரைட்னிங்க்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் வந்துட்டு காஃபி பவுடர் எடுத்துக்க போகிறோம். அதில் சுகரும் ஹனி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். மிக்ஸ் பண்ணி ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஸ்க்ரப் பண்ண போகிறோம். ஸோ இது மூலமாக அந்த டெட் செல்ஸு அதே மாதிரி ஒயிட் ஹெட்ஸ் பேக் ஹெட்ஸ்லாம் நல்லாவே ரிமூவ் ஆகிடும். ஸோ ஜென்ரலாகவே வந்து நம்ம காஃபி பவுடர் யூஸ் பண்ணி வந்துட்டு பாத் பவுடர்லாம் நிறைய நான் பார்த்துருக்கேன். ஸோ இது வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்குங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சோன்னா நல்லா வந்துட்டு 2 மினிட்ஸ் இது பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 1 மினிட் அப்படியே ஃபேஸில் இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு அப்புறம் ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு ஸ்டெப் 3 வந்துட்டு நல்ல ஒரு ஃபேஸ் பேக் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்துட்டு கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதிலே கொஞ்சோண்டு காஃபி பவுடர் போட்டுக்கோங்க. லைட்டாக வந்துட்டு மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் போடுங்க. அதுக்கப்புறம் ரா மில்க் யூஸ் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. ஸோ இதை என்ன பண்ண போகிறோம், ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறோம். அதுவும் எப்படி அப்ளை பண்ண போகிறோம், நல்லா சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ண போகிறோம். நான் அதை வீடியோவில் காமிச்சிருக்கேன். நல்லா சர்க்குலர் மோஷனில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா அதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் நம்ம ஃபேஸ்லேயே விட்டுற போகிறோம். ஃபேஸ்லேயே விட்டுட்டு நல்லா வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த 3 ப்ராசஸ்லேயே வந்துட்டு உங்கள் ஸ்கின் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே ஒரு க்ளோயிங்காகவும் நல்ல ஒரு பிரைட்னிங்காகவும் கிடைக்கிறத நீங்களே பார்க்கலாம். இதை வந்துட்டு வீக்லி ட்வைஸ் யூஸ் பண்ணும் போது நல்லாவே டேன் ரிமூவ் ஆகுங்க. டேனுக்கு காஃபி பவுடர் ஒரு சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும். நானே நிறைய வீடியோ காஃபி பவுடர் வச்சு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ சூப்பர் எஃபெக்டிவ் ரெமடி தாங்க இது. டேனுக்கு அதேமாதிரி டார்க் சர்க்கிள் கண்டரைக்கு எல்லாத்துக்குமே காஃபி பவுடர் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இதோட பெனிஃபிட்ஸையும் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக ஒரு மாய்ஸ்சரைசர் போட்டு இந்த ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிக்க போகிறோம். இதிலே நல்ல சாஃப்ட் க்ளோயிங் ஸ்கின் நீங்கள் பார்க்கலாம். நல்ல சாஃப்டாக இருக்குங்க ஸ்கின்னு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் பாக்ஸில் வேறு பியூட்டி டிப்ஸும் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இந்த வீடியோவில் பாய் சொல்லிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஹாய் சொல்லிக்கிறேன்.